கர்த்தருடைய 2வது வருகை பத்தி, அவரோட வருகைக்கு முன்ன என்ன நடக்கும் என்றுங்கிறத பத்தி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலத்துல நாம இயேசு கிறிஸ்து 2வது வரும்போது இல்ல அவருடைய சபையை கொண்டு போறதுக்கு முன்ன இந்த உலகத்துல என்னென்ன அடையாளங்கள் நடக்க போகுதோ அது பற்றி நம்ம கத்துக்கிட்டு வரோம். நாம மத்தேயு சுவிசேஷம், அதே மாதிரி லூக்கா சுவிசேஷம் இதுக்கு முன்ன வாசிட்டு இருக்கிறோம். நோவா காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்றதுக்கு முன்ன இல்ல அவர் 2 வரைக்கும் முன்ன அப்பேற்பட்ட நிலைமையில தான் இந்த உலகம் இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லதுனால நோவோட காலம் எது மாதிரி இருந்துச்சு, நோவோட காலம் எது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம கர்த்தரோட வசனத்துல வந்து நம்ம கத்துக்கிட்டு வரோம். அதுக்காக நம்ம ஆதிகாமத்துல வரை நோவா காலத்துல அந்த நிலைமை எப்படி இருந்துச்சோ அதை நாம் பார்த்து கொண்டு வரோம். இதுக்கு முன்ன நம்ம கத்துக்கிட்டு நோவா காலத்துல ஜனங்கள் என்னன்னாங்க, ஜனத்து மேல ஜனங்கள் பெருகுன மாதிரி இந்த காலத்துல கூட ஜனங்கள் என்ன பெருகிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த காலத்துல கடவுளோட பிள்ளைங்க, அதே மாதிரி உலக சம்பந்தமான பிள்ளைங்க கலந்து கொண்டு அவங்க இஷ்டம் வந்த பிடிக்கி அவங்க நடந்த மாதிரி இந்த காலத்துல கூட பரிசுத்தவான்கள் எண்ணப்பட்ட விசுவாசிகள் அவிசுவாசியோட சம்மதம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவங்க மனசுக்கு தோணும் மாதிரி அவங்க நடந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நம்ம இதுக்கு முன்ன கத்துக்கிட்டோம். அதே இல்லாம கர்த்தரோட பரிசுத்தாவி என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மனிதர் கூட என்ன பண்றேன், எப்பவுமே நான் என்ன வாதனை பண்ண மாட்டேன் அப்படின்னு நோவா காலத்துல கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த காலத்துல கூட அநேகர் பரிசுத்தாவி பெற்ற இங்க பரிசுத்தாவி சொல்ற எச்சரிக்கை, பரிசுத்தாவி காட்டுற வழிய கீழ்படாம அவங்க சொந்த வழியில் நடக்கிறதுனால பரிசுத்தாவி அநேகருக்குள் என்னது மௌனமா இருக்கிறார். கர்த்தர் அவங்க கூட பேசுறது இல்லை. அநேகர் பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க கூட பரிசுத்தாவி பிரகாரம் நடக்கிறது இல்லை, வேணா அவங்க சொந்த இஷ்ட பிரகாரம் நடக்கிறாங்க. அதனால கர்த்தரோட பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி நாம இதுக்கு முன்ன கத்துக்கிட்டோம். அது இன்னைக்கு நாம கத்துக்க போற விஷயம் என்னன்னாக்க, இதே ஆதிகாமம் எல்லாரும் பரிசுத்த வேத திறந்து ஆதிகாமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தையே வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதிகாமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தையே வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் இருதயத்துடைய நினைவுகளை தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் நித்தியமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தாவே உனக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இது சாயங்கால நேரத்துல எங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்க வச்சனம் மூலியமா எங்க கூட பேசி எங்க மண்கண்கள் திறந்து கர்த்தாவே அந்த நாள்ல நோவா காலத்துல அதே மாதிரி இந்த காலத்துல எதை பிழைத்தே ஜனங்கள் நடக்கிறாங்களோ அப்படி நாங்க நடக்காமல் உங்க வச்சனத்துக்கு கீழ்பட்டு கர்த்தாவே உங்க சித்த பிரகாரம் நடந்து உங்க வரிக்க ஆயுக்தப்படுற பரிசுத்தாவினரே இந்த ராத்திரி கால நேரத்துல உங்க பிள்ளைங்க ஒருத்தருக்கு பேசி உங்க நாமத்துக்கு மகிமை கொண்டு வாங்க கர்த்தாவே. எல்லா மகிமை உங்களுக்கும் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்துக்கு பேருக்கு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டும். கர்த்தர் இந்த வச்சனத்துல நம்ம கூட என்ன பேசுறார், அவரு நோவா காலத்துல மனிதரோட நிலைமை எப்படி இருந்துச்சு, உப்ப எப்படி இருக்குது, அப்பேற்பட்ட நிலைமையில நாம இருந்தோம்னா நாம என்ன ஆகுறோம், நாம அவங்க கூட என்ன ஆகுறோம்,
நாசனம் ஆயிடுவோம். நோவா காலத்துல மனிதர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நாளில் கூட ஆளுங்க மனிதர்கள் இருக்கிறாங்க. எப்படிட்டு அவர் சொன்னபடி நடக்காம இந்த உலகத்தார் இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தாக்க நம்ம நிச்சயமா சரி பண்ணிக்கிட்டு அவர் வருகைக்காக என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். நம்ம எந்தக்கு இது கத்துக்கிறோம்னாக்கா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாள்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உப்பங்கூட இருக்குதுன்னு என்று நாம அறிஞ்சு நாம ஜாக்கிரதைப்படணும். அப்படின்னா கர்த்தரோட வருகை நம்ம சீக்கிரமா இருக்கிறது. நானு பரலோகத்துக்கு இல்ல மத்தியாகாசத்துக்கு கொண்டு போற நேரம் வந்துருச்சு என்று நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சு நாம என்ன பண்ணணும், ஆயத்தப்படறதுக்காக இந்த வசனத்தை நம்ம கத்துக்கிறோம். நம்பர் 2 என்னன்னாக்கா, ஒருவேளை இந்த லட்சணம் எப்படியாவது நோவா காலத்துல ஜனங்கள் இருந்தாலும் அதே மாதிரி அதே வழியில் ஒருவேளை நாம் நடக்கிறோம் என்னமோ அப்பேற்பட்ட ஸ்திதியில் நாம் இருந்தாக்க சரி பண்ணிக்கோம். நாம இதுக்காக தான் நாம இந்த வசனத்தை மேல கத்துக்கிறோம். அதுக்காக இங்க நம்ம வசனத்தை வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்குமா, மனுஷனுடைய அக்கிரமமா பூமியிலே பெருகினது என்றும். பூமியில பெருகிருச்சாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்குது. நோவா காலத்துல பூமியோட அக்கிரமம் என்னாச்சு, பெருகிருச்சு. அக்கிரமம் என்ன, கிரமம் என்ன? அக்கிரமம் என்ன, எதைத்த கர்த்தர் சொன்னாரோ, கர்த்தர் எப்படியாயிட்ட மனிதர் இருக்கணும்னு சொன்னாரோ இல்லாட்ட அவர் கட்டளை கொடுத்தாரோ அதுக்கு விருத்தமா மனிதருக்கு நடக்கிறது தான் அக்கிரமம். அர்த்தமாங்க? அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சாங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல ஒரு என்ன சொல்லணும், நல்ல ஒரு பிளான் பிரகாரம் என்ன பண்ணார், கர்த்தர் மனிதரை உண்டு பண்ணார். கர்த்தர் எப்பவுமே மனிதர் விஷயத்துல ஆசைப்படுறது என்னன்னா, அவர் எதுக்காக மனிதரை உண்டு பண்ணாரோ படிச்சாரோ அந்த நோக்கத்தை அறிஞ்சு மனிதர் என்ன பண்ணணும், அவர் சித்த பிரகாரம் நடந்து அவரையும் சந்தோஷப்படுத்தணும். அதையும் மனிதர் மறந்து விட்டார்கள். 1. 2வது, மனிதருக்காக கர்த்தர் எல்லாமே நல்லதா பண்ணாரு. கர்த்தரோட நன்மைய மனிதர் என்ன பண்ணணும், புரிஞ்சு கர்த்தருக்கு தகுந்த மாதிரி இஷ்ட பிரகாரம் நடக்கணும். அதை விட்டடிச்சுட்டு அவங்க மனசுக்கு தோணுன மாதிரி அவங்க இஷ்ட பிரகாரமும் நடக்கிறது தான் அக்கிரமம். கர்த்தர் பத்தி யோசனை பண்ணாம, ஐயோ கர்த்தர் என்னைய படைச்சாரு, எனக்காக சகல சுஷ்டியங்கூட எனக்காக என்ன உண்டு பண்ணி தந்தாரு. நான் எங்கேயிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறனோ, எதைத்து நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறனோ, எதுலைட்டு நான் சந்தோஷம் இருக்கிறனோ, இது எல்லாத்துக்கும் மூலம் யாரு? கர்த்தராக தேவன். அவர் இல்லாம நான் இல்லை. அந்த கர்த்தர் எதுக்காக என்னை இவ்வளவு நேசித்தாரு, எதுக்காக இதெல்லாம் என்னை கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் அப்படிங்கிறது மனிதர் ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணணும், கர்த்தரை சந்தோஷம் வைக்கிற மாதிரி நடந்துக்கணும். அது விட்டடிச்சுட்டு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை படிச்ச ஒருத்தர் இருக்கிறாருன்னு அப்பேற்பட்ட ஒரு யோசனை இல்லாம ஆலோசனை இல்லாம மனிதர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசுக்கு தோணுன மாதிரி இதெல்லாம் நாங்க பிரயாசப்பட்ட பிரயாசமும், எங்க கஷ்டம், எங்க ஞானம், எங்க புத்தி, எங்க சக்தி, எங்க பலமும் நேரத்தை இதெல்லாம் கூட நாங்க இப்படி வாழ்றோம் நாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் யாருக்கு கணக்கு சொல்ல அவசரம் இல்லை, யாருக்கு கீழ்பட வேண்டிய அவசரம் இல்லைன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க,
கர்வம். கர்வத்தை தமிழ் என்னம்பாங்க? மனசுக்குள்ள ஒரு அகங்காரத்தோட மனசு என்ன பண்றா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதான் அக்கிரமான ஒரு வாழ்க்கை. இங்க வச்சனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதரையோட படிங்கதிய 5 மனுஷனுடைய அக்கிரமம் மனுஷனுடைய என்ன அக்கிரமம். அக்கிரமம் என்னாச்சாமா? பூமி மேல பெருகிறது. பெருகி விட்டுதாமா, அதிகமாயிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கும் கூட, இன்னைக்கு நம்ம உலகத்தை பத்தி பார்த்தாலும், விசுவாச உலகத்தை பார்த்தாலும் ஒண்ணு இந்த உலகத்தாரை பார்க்கும்போது, அதே மாதிரி விசுவாசி கர்த்தரோட பிள்ளைங்க பார்க்கும்போது, சபைகள் பார்க்கும்போது, நாம கூட அக்கிரமாங்கிறது ஏன்னா தாஸ் ஆகி போச்சு. இனி கர்த்தர்கிட்ட நீ எந்த கர்த்தர்கிட்ட போற, எந்தக்கு நீ சர்ச்சுக்கு போற, எந்தக்கு நீ கர்த்தர் நம்பிக்கிட்டானா, அவங்க கிட்ட இருந்து கர்த்தர் எந்த நோக்கத்தோட அழைச்சாங்களோ அந்த நோக்கத்தை பத்தி அவங்க வாயிலிருந்து வரதில்ல. அவங்கவங்க இச்சைகள், அவங்கவங்க ஆசைய நிறைவேற்றதுக்காக, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏதோ அவங்க வாங்குறதுக்காக, அனுபவிக்கிறதுக்காக தான் கர்த்தர்கிட்ட போறாங்க. தப்பா? கர்த்தர் நான் பாவத்துல சாவத்துல இருந்து நரகத்துக்கு போற நிலைமையில் இருக்கிற எனக்காக பரலோகத்துல இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிபட்டாரு. ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்காக அவர் அந்த வேதனை அனுபவிச்சாரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனைங்கிறது இல்லாம, துக்கப்படாம, ஐயோ எம்பள பாவம் தான் அவரைய அந்த பயங்கரமான சிலுவ மரணத்தைய அனுபவிக்கிற மாதிரி பண்ணிச்சு. இனிமேல் எம்பள பாவத்தை விட்டடிச்சிட்டு, எம்பள மனசுக்குள்ள தோன்ற இச்சைகளை விட்டடிச்சிட்டு, நானு கர்த்தருக்காக நடக்கணும், கர்த்தர் சித்தத்தை நடக்கணும். இப்பேற்பட்ட நன்மை பண்ண கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சு ஆகணும், அவர் நான் எப்படி சந்தோஷப்படுத்தணும், அவர் எப்படி நான் கீழ்படணும் அப்படிங்கிற ஆலோசனை இல்லாம, அவங்களுக்கு கர்த்தர் நன்மை அனுபவிச்சுட்டு கூட இன்னும் கர்த்தர் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட என்ன பண்றாங்க? தப்பா? உண்மையா கர்த்தரைய நேசிக்கிறவங்க இல்ல. இன்னொன்னு, அவங்க இஷ்டப்படிக்கு நடக்கிறாங்க. இதெல்லாம் கூட என்னன்னா அக்கிரமம் தான். இன்னைக்கு அக்கிரமம் உலகத்தையே இல்ல, சபையில கிறிஸ்து விசுவசிச்ச குடும்பத்துல, ஊழியத்துல, ஊழியக்காரங்களுக்குள்ள கூட என்ன பண்ணுது? அக்கிரமம் என்ன ஆகுது? நடந்து கொண்டு வருது. இந்த விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும். இதெல்லாம் என்ன? கர்த்தரோட வருகைக்கோட அடையாளங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இதே 13:13 வாசிக்கலாம். இதே ஆதிகாமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இங்க நோவா காலத்துல இல்லாம சதோமா காலத்துல, அப்புறம் லோத்து காலத்துல கூட எப்படி இருந்தாங்க? மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? பொல்லாத கெட்டவர். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கெட்ட மனிதர்கள் நாம பாக்குறோம். மனிதர் எப்பேற்பட்ட கெட்டவங்கன்னா, நல்ல ஆலோசனை நல்லா காரியம் பண்றவங்க அரசு இல்ல. யாரு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், பொய், மோசம் இதான் நடந்துட்டு வருது. எந்த விதமா பார்த்தாலும் கூட நாம் பார்க்கும்போது, ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டு, ஒரு என்ன ஸ்கூல் காலேஜா இருக்கட்டு, யூனிவர்சிட்டியா இருக்கட்டு, கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கட்டு,
அர்த்தம் எந்த இதுல பார்த்தா கூட என்ன நடக்குதுங்க, நம்ம கெட்டுறத தெரியாது தப்பா நல்லது நமக்கு தெரியறது இல்லை. அது நம்ம பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல படிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சொதம காலத்துல கூட மனுஷன்ல என்ன வரனா பொல்லாதவங்களா இருந்தாங்களாமா. இன்னைக்கு வெளியே போன உள்ளுக்கு வர மாதிரி இல்ல. ஆண்வா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வெளியே போனாக்க வர மாதிரி தெரியல. கவர்மெண்ட் எத்தனோ சட்டங்கள் போடுது, போட்டாங்க கூட நாலு என்னாவது பாவங்கள், அநியாயம், அக்கிரமம், எத்தனோ பயங்கரமான பாவங்கள் பெருகிட்டே வருது. தப்பா என்ன இதாவது கிடையாது. நம்ம நல்லா வாசித்தோம்னாக்கா நல்லா பார்க்கும்போது நல்லதே கெட்டதாவது, கெட்டதே நல்லவதாவது. இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது. அதுல இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கணும்னாக்கா, கர்த்தரோட வருகை ஆசனமா இருக்குது, நம்ம நெருங்கி போயிருச்சு, என்ன காலம் செல்லாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அறிஞ்சு நாம ஆயத்தப்படணும். நாம என்ன பண்ணணும், நம்ம ஹிருதயத்தைய நம்ம மனசைய பிரதி ஒரு அக்கிரமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் சரி பண்ணிக்கிட்டு, கர்த்தரோட வச்சனம் நம்மளுக்கு என்ன கத்துக் கொடுக்குது, அவரு நம்ம விஷயத்துல எந்த நோக்கம் வச்சிருக்கிறாரு, நம்ம கிட்ட இருந்து அவர் என்ன கேக்குறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படி விஷயத்தைய பிரதி ஒரு மனிதன் என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிங்க அது மேல மனசு வச்சு நடந்தாதான் நாம கர்த்தர் வரும்போது அவர் நம்மளைய எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாசத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போவார். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அவசரம் எவ்வளவு இருக்குது. இன்னும் பாருங்க, ஆதிகாமத்துல கூட பாக்குறோம். இன்னும் 18, 20, 21 படிக்கலாம். ஆதிகாமம் 18, 20, 21 படிங்க. சோதம் கொமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் போதும் வாசிங்க மறுபடி 20. பின்பு கர்த்தர் சோதம் கொமராவின் கூக்குரல் என்ன குரலாமா கூக்குரல் என்னாச்சு பெரிதா இருப்பதினாலும் பெரிதா இருக்கிறதுனால அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் கொடிதா இருக்கிற மாதிரி நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். போதுங்க. இங்க சதோம கொமோரா ஜனங்கர் செய்யற பாவமாமா கர்த்தர்கிட்ட போச்சாமா. அது உண்டு என்ன சொல்றீங்க, கர்த்தர்கிட்ட போச்சாமா. கர்த்தர் அதை கண்டு அவர்கிட்ட வந்தா இந்த பாவத்தையோட பாரத்தைய கர்த்தர் வந்து பிரத்யட்சமா பார்க்கணும்னு வச்சாராமா. பாருங்க, கர்த்தர் நல்ல ஆலோசனை பண்ணுங்க. கர்த்தர் எதுவுமே கண்ணு மூடிக்கிட்டு பண்றவரு இல்ல. அர்த்தம் புரிஞ்சா? அவரு கேட்கிறவரு, பாக்குறவரு, நியாய தீர்ப்பு பண்றவரு. கர்த்தர் வந்து அவர்கிட்ட வந்தா அந்த பாவத்தையோட சத்தத்தை அவர் என்ன கேட்டு அவர் பரலோகத்துல இறங்கி வர்றார். என்ன அதை பாக்குறதுக்காக இங்க நம்ம எல்லாம் ஆலோசனை பண்ணணும். இங்க ஒரு ஆலோசனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்குது. என்னன்னா அப்படின்னா கர்த்தர் மேல இருந்து கீழே வந்து பார்த்தாதானா அது அவருக்கு தெரியுமாங்கிறது. இங்க விஷயம் அது இல்லை. இதனால நம்ம கர்த்தராக தேவனு அர்த்தம் புரிஞ்சா என்ன எல்லாமே அறிஞ்சவர். இங்க இந்த வச்சனத்தை பார்க்கும்போது என்ன, கர்த்தர் வந்து மனிதருக்கோட என்ன பண்றாரு, மனிதரு கோட என்ன பண்றாரு அவரு, உண்மையாவே ஒரு சாட்சியமா அங்க வைக்கிறார். உதாரணம் பார்க்கும்போது சொதோம கொமோரா மத்தியில அந்த 22 தூதகர் வந்தாரு. அர்த்தம் புரிஞ்சுங்க. அங்க வந்து
அவர் அது மத்தியில என்ன பண்றாரு? சஞ்சாரம் பண்றாங்க. இது ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. அப்படின்னா ஜனங்கள் தேவதூதரை பார்க்கல, வேணா எப்படி பாக்குறாங்க? எப்படி பாக்குறாங்க? இவங்க ஒரு மனிதர் மாதிரி பாக்குறாங்க. அர்த்தம் புரிஞ்சா? எப்பயுமே கர்த்தரு பாவ மனிதருக்கு தண்டனை போடாதுக்கு முன்ன ஏதோ ரோமா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்காம, தெரியப்படுத்தாம அவர் எப்ப தண்டனை கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அவர் நியாயாதிபதி. அதுல இங்க வர்றபோது அடுத்த முடிஞ்சு இங்க வந்து யாரு? தேவதூதர் வந்து அடுத்த முடிஞ்சுங்களா அந்த சோதோம கோமோரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அர்த்தம் புரிஞ்சுங்களா? அங்க லோத்துங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நீதிமான். லோத்துங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், நீதிமான். அந்த நீதிமான இந்த தேவதூதரை என்ன பண்றாரு? சேர்த்துக்கிறாரு. இதெல்லாம் கூட யாரு பாக்குறாங்க? இந்த சோதோம கோமோரா ஜனங்கள் பாக்குறாங்க. என்ன இந்த மனுஷர் 2 பேர் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அது பார்த்தும் கூட இவங்க மனசுல எப்பேற்பட்ட ஆலோசனை வரல. வேணா அந்த பொல்லாத புத்தி, அந்த கெட்ட புத்தி தான் அவங்களுக்குள்ள வந்து தப்பா நல்ல புத்தி வரல. அதனாலதான் அங்க என்ன பண்றாரு? அவங்களை வந்து அவங்க கூட பாவம் பண்ணணுங்கிற ஒரு உத்தேசத்தோட அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மனிதர் 2 பேரை கொண்டு வாங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம அறிஞ்ச விஷயம். அப்ப நாளைக்கு வந்து அவங்க சொல்லக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ எங்களுக்கு தெரியாதே, சாட்சியம் இல்லாத கர்த்தரோட தேவன் எப்பவுமே எந்த விஷயத்தையா இது பண்ண மாட்டார். அதனால கர்த்தரை வந்து இங்க என்ன சொல்றாங்க? பிரார்த்தனை பண்ணுன்னா வந்து என்ன பாக்குறாராமா, பாக்குறாராமா. கர்த்தரோட தேவன் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சுதான் என்ன பண்றாரு? அவரு அவரோட காரியத்தை தொடங்குவார். அதனால அவரு பார்க்கும் போது அங்க பார்க்கும்போது என்னாச்சாமா? மனிதரெல்லாம் எப்படி இருந்தாங்களாமா? அவங்களோட பாவமான பகு பயங்கரமானதாமா. తెలుగు என்ன இருக்குதுன்னா, సొదొమ గొమొరలను గూర్చిన మొర గొప్పది కనుక వాటి పాపములు బహు భారమైనది కనుక. என்னமாமா? அவங்களோட பாவம் என்னாச்சா? மிகுல பாரம் ஆயிடுச்சாமா. உதாரணத்துக்கு பாவங்கிறது பழுக்கணும். ஒரு பழம் இருக்குதுன்னு நினைச்சுக்கா, முதல்ல சின்னதா பிராரம்பமாகும். பாவம் கூட சின்னதா ஆரம்பமாகும். பெருசாய் 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 என்ன கெட்டியாக லாஸ்ட் பழமாயி லாஸ்ட்டுக்கு பழம் ஆவாக பாரம் ஜாஸ்தி ஆயிரும். அப்ப டக்குன்னு ஒரு நாள் உழுந்துடும். அர்த்தம் பண்ணிச்சா? அதே மாதிரி பாவம் கூட கர்த்தர் பார்க்கும்போது அது பாரம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இந்த பாவத்தைய சகிச்ச முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அந்தம் பண்ணணும், இது நாசம் பண்ணணும். இப்ப ஏற்பட்ட நிலைமை விட்டோம்னா இந்த மொத்தத்துக்குமே இதுக்கு வேலைக்கு வராது. அதனால நோவா காலத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? பாவ பெருகுதல் ஆயிடுச்சுக்கா. அதனால இப்படி நம்ம விட்டுட்டோம்னா இந்த ஜனங்கள் என்ன ஆவாங்க? இந்த பூமியில ஒருத்தரும் கூட இருக்க மாட்டான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? பூலோகத்தை என்ன பண்ணாரு? ஜனத்தைய நாசனம் பண்ணாரு. அதே மாதிரி சொதொம கொமோரா ஜனத்துங்களோட பாவம் என்னவாச்சு? அதிகமாயிருச்சு. சொதொம கொமோரா நிலைமை எப்படி இருக்கு? அதுல ஏன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி தாஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற பாவம் இப்ப பாருங்க. அதே மாதிரி இப்ப கூட இருக்குது. அந்த காலத்துல லேவி, நம்ம லேவியர் படிக்கும்போது எது எது கர்த்தரோட அசையமானதோ அதெல்லாம் கூட என்ன பண்ணுச்சு? இந்த சொதொம கொமோரா நடந்துச்சு. அதே மாதிரி கானான்ல கூட நடந்துச்சு.
அதுல இதெல்லாம் கூட பாவம்னு கர்த்தர் கிளியரா சொல்றாரு. என்னமா பாக்குறது பிரியமாரா, இங்க பார்க்கல பாருங்க. லேவிகாமத்துல என்னென்ன பாவங்களோ பத்தி எழுதிருக்கு. லேவிகாமம் நம்ம நீங்க படிச்சிருக்கலாம். லேவிகாமம் 18வது அதிகாரம் 6 23 வரை 24 வரை படிக்கும்போது எந்தெந்த பாவங்கள் எதை செய்யக்கூடாதோ நாம நினைக்கலாம் இதெல்லாம் கூட நடக்குமா. நினைச்சு அந்த காலத்துல சொதம கொமர் நடந்துச்சு, நோவா காலத்துல நடந்துச்சு, அதே மாதிரி கானான்ல கூட நடந்துச்சு. அதனாலதான் அந்த கானான் ஜனத்தைய அந்த 7 ஜாதி ஜனத்தைய என்ன பண்ணாரு கர்த்தர் நாசம் பண்ண சொன்னாரு. எப்படின்னா ஒரு மனிதரும் கூட இருக்கக்கூடாது, ஒரு ஸ்திரீயா இருந்தாலும் புருஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு நாசம் பண்ணாரு. நாசம் பண்ண சொல்லி இஸ்ரேல் ஜனத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. நான் பார்க்கும்போது படிங்க 18:6 ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவன் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது. அது உன் தகப்பனுடைய. இதெல்லாம் நீங்க வீட்டுல படிங்க, வாசிங்க. 18 24 25 மட்டும் கூட அந்த காலத்துல எப்பேற்பட்ட பாவங்கள் நடந்துச்சோ இதெல்லாம் எழுதிருக்குது. அதனால கர்த்தர் இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க அப்பேற்பட்ட பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா வாயு வரசங்கிறது ஒரு பேர் சொல்லணும்னா வரசங்கிறது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் லோத்து பிள்ளைங்க கூட அந்த காலத்துல அந்த சொதம குமல் நடந்துச்சு. அதனாலதான் அவன் துஷ்ட என்ன பண்ணல, தப்பா அவங்க புரியல. அர்த்தம் புரிஞ்சா? லோத்து காலத்துல லோத்தியோட பிள்ளைங்க அவங்க தகப்பனோட பாவம் பண்ற கூட காரணம் என்னன்னா அப்பேற பாவங்கள் அவங்க பார்த்துருந்தாங்க அங்க. அதனால அவங்க தோணல. அர்த்தம் புரிஞ்சா? அவனுக்கு தப்பு, இது பாவம், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வழி காண்பாரு. இப்படி கர்த்தர் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு ஒருத்தருமே இல்ல, நம்ம என்ன திருமணம் பண்ணிருக்கு, కాబట్టి நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தகப்பனோடவே என்ன பண்ணலாம், நம்ம சந்தானத்தைய கொண்டு வந்துக்கோன்னு ஒரு ஆலோசனை வந்துச்சு. இதனால அவங்களுக்கு அந்த இருந்த நாட்டுல அது மாதிரி நடந்துட்டு வந்துச்சு. நம்ம அறிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும் எது தப்பு எது ஒப்பு அப்படின்னு. சின்ன வயசுல இருந்த நம்ம என்ன கச்சித்தமா தப்பா அவங்களுக்கு கண்டிக்கணும். தப்பு அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும். எது பாவம் எது பாவம் பண்ணக்கூடாது, எது தப்புங்கிறது அவங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தரோட பயத்தை அவங்களுக்கு என்ன கொண்டு வரணும் சின்ன வயசுல இருந்து கூட. இதனால இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம வெளியே போறாங்க, படிக்கிறதுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. சின்ன வயசுல இருந்தும் கூட தாய் தப்பு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். தப்பு, இது பாவம் பண்ணணும்னா ஒரு சமயம் நம்ம பிள்ளைங்க பாவம் பண்ணாக்க எப்பேற்பட்ட நிலைமையில ஸ்பேர் பண்ணக்கூடாது. கம்பல்சரி அவங்களுக்கு கண்டிக்கணும். தடி உழவோன்னு அவங்க மேல எது இது பாவம் இது செஞ்சா நம்மளுக்கு ஒரே பையன் இருக்கட்டு, ஒரே புள்ள இருக்கட்டு, 10 பேர் இருக்கட்டு, இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தார் மாறி அவங்க மனசும் போறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது. லோத்து நீதிமான் தான், அவரு மட்டுக்கு அவர் நீதியா இருந்து தப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு அவர் என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. சம்சாரத்துக்கு ஒரு சரியான விசுவாசம் சொல்லி கொடுக்க முடியல. இன்னைக்கு நம்ப பேரு நான் நல்லா இருந்தா போதும்,
அவங்க விசுவாசம், அவங்க பிரார்த்தனை என்னமோ, அவங்க நம்ம குடும்பத்துல வீட்டு எஜமான இருந்தா அவர் பாட்டு அவர் என்ன பிரார்த்தனை பண்ணிக்குவாரு, பைபிள் படிக்குவாரு, அவர் உத்தியோகம் வேணும் அவர் பண்ணிக்குவாரு, அவர் டியூட்டி என்னமோ, அவர் பிசினஸ் என்னமோ, மிகத்தாது அவருக்கு என்ன கவலை இல்லை. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற எஜமானி, வீட்டுக்குள்ள மனைவி கூட அவங்க வேலை என்ன பண்ணிக்கிறாங்க, காலையில இருந்து சாப்பாடு ஆக்கணும், சாப்பாடு பிள்ளைங்களுக்கு போடணும், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதான் படிக்க வைக்கணும், இதான் தப்பா வேற விஷயத்தை பத்தி கண்டுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல. அதனால தான் அநேக பேர் விசுவாசிங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்க என்ன வராங்க, கடன் தப்பி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எது தப்போ எது ஒப்போ. நீ அறிஞ்ச சத்தியத்தைய நீ உனக்கு எந்த உபதேசமைத்த வந்துச்சோ அந்த உபதேசம் நீ கைப்பற்றி அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், கத்து கொடுக்கணும். அதனாலதான் இந்த உலகம் எல்லாம் எப்படி கெட்டு போயிருக்கிறது. நோவாக்கு அது கெட்டு போயிருந்துச்சு, லோத்துக்கு அது கெட்டு போயிருந்துச்சு, அதே மாதிரி இப்ப கெட்டு போயிருக்குது. இதெல்லாம் கூட கரத்தினோட வரைக்காக ஒரு அடையாளம். அந்த காலத்துல நோவை ரட்சித்த கர்த்தர், லோத்தி ரட்சித்த கர்த்தர், அவரோட சபைய இந்த காலத்துல ரட்சிப்பு கொடுத்து அவரு கூட அந்த மத்தியாகாச கொண்டு போன பொறுப்போடு இந்த உலகத்து மேல அவர் என்ன பண்ண போறாரு, பயங்கரமான உபதிரவத்தை கொண்டு வர போறாரு, தண்டனை கொடுக்க போறாரு. இந்த விஷயம் அறிஞ்சு அப்பேற்பட்ட நிலைமை நமக்கு இல்லாம நாம ஜாக்கிரதைப்பட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுநாதர் கர்த்தராகிய தேவன் வர போறார், அவர் சபைய கொண்டு போறார். அந்த சபையில எடுத்துக்கொள்ளப்பட சபைக்குள்ள நானும் கூட இருக்கணும். எப்படி கூட ஒரு ரோவா மாதிரி, ஒரு இதுக்கு மேல பார்த்த ஆணோக்கு மாதிரி, அதே மாதிரி நீதிமானா நம்ம என்ன பண்ணணும், நாம வாழ்ற வாழ்க்கை நம்ம இஷ்டப்பட்டு அது மாதிரி வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்பிக்குள்ளவர் நம்மளையே கூட எங்க கொண்டு போகிறார். அதுக்கு நம்ம வாய்த்து பண்ணலாம். கர்த்தருக்கு வசதி ஆசைப்படுறாங்க. நல்ல கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். கருத்து சித்தமானால் நம்ம விஷயங்கள் வரகார்த்தமா கத்துக்கலாம். நல்ல கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. யார் நோவா காலத்துல கர்த்தாவே உலகமெல்லாம் கெட்டு போயிருந்துச்சு கர்த்தாவே, அதே மாதிரி இன்னைக்கு அநேகமான அருவருப்பு காரியத்தின் மூலமா இந்த குலமெல்லாம் கெட்டு போயிருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த விஷயம் அறிஞ்ச நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துக்காக இந்த உலகம் எந்த வழியில போயிட்டு இருக்கிறதோ கர்த்தாவே, அந்த வழியில நாங்க போவாம நோவா மாதிரி, லோத்து மாதிரி, ஆனோக்கு மாதிரி எங்களை நாங்க ஆயத்தப்படுத்திக்கிட்டு கர்த்தாவே உங்களுக்காக எதிர்பார்க்கிற ஒரு கிருபை கொடுங்க கர்த்தாவே. எங்களை பேர்பட்ட பொல்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இல்லாம பரிசுத்தம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்குள்ள ஏக்கம் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு எங்களை எடுத்துட்டு போறதுக்கு வரும்போது கர்த்தாவே அதுக்கு யோக்கியமா இருக்கிறதுக்காக எங்களால் ஆயத்தப்படுங்க கர்த்தாவே. இந்த ராத்திரி கல்யாணத்தை கர்த்தர் வச்சது கேட்டு ஒரு தோற்றி கர்த்தாவே ஆசீர்வதித்து எச்சரிக்கையா எங்களை நாங்க சரி பண்ணிக்கிட்டு இந்த வரைக்காக ஆயத்தப்படுற கிருபை கொடுக்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் உங்களுக்கே உண்டாக்கணும் கர்த்தாவே. எல்லா பிள்ளைங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கைக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் வருகிற தாமதமான கர்த்தாவே மறுபடி நான் கலந்து விட்டு கூட கிருபைய இந்த பரிசுத்தாய் மூலமே நிறுத்தி வச்சு பரிசுத்தமாக்கி வரைக்க ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் கேள்வி பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம பிதாவோட அன்பும் குமாரனுடைய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் நம்ம கூட எப்போதும் இருந்து வரிக்காக ஆயத்தப்படுத்தினாங்க. ஆமென் ஆமென். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நன்றி. Praise the Lord.